கலைத்துறையில் 50 வருஷம் ஃபீல் பண்ணாரான்றது தெரியல. ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து முதலமைச்சர் ஆகிட்டார்ல. அது எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இது யார் எடுத்தாங்கன்னு ஒன்று இருக்குது சார். முதல்ல நடிகர் சங்கம் எடுக்கிறது வேற, அது தனியார் பிரைவேட். அரசு கௌரவிக்கிறது ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பாக. இப்போ நம்ம பேசுறது அரசு தான் பேசுகிறோம். நடிகர் சங்கத்துலன்னா அங்கே ஏகப்பட்ட அரசியல் இருக்குது. நீங்கள் தயாரிப்பாளர் சங்கமோ அந்த மற்ற சங்கமோ எடுக்க முடியாது தான். ஆனால் 50 ஆண்டு காலம் நிறைவு செய்கிறாங்கன்னா யார் பொதுவாக இந்த மாதிரியான இது சிறப்பு செய்யணும்னா அரசு தான் எடுத்துக்கணும். குறிப்பிட்ட ஒரு நடிகர் வந்து நீண்ட காலம் வந்து கதாநாயகனாக நடிக்கிறாருன்னா இங்கே விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. ரொம்ப சொற்பமான பேர் தான் வந்து 50 ஆண்டுகள் நிறைவு செய்கிறது ரொம்ப சொற்பமானவங்க தான் இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ரஜினிகாந்த் தானே உச்சத்தில் இருக்கிறாரு. ஆண்டுகள் நிறைவு செஞ்சுட்டாருன்னா கமலும் ஒன்று தான், ராதாரவியும் ஒன்று தான், கவுண்டமணியும் ஒன்று தான், செந்திலும் ஒன்று தான், ரஜினியும் ஒன்று தான். இப்படி வந்து எல்லாரையும் வந்து அப்போது இதில் வந்து கேட்டால் பெரிய நடிகர் சின்ன நடிகர் பாரபட்சம் இல்லாமல் அரசே வந்து 50 ஆண்டு காலம் வந்து நிறைவு செஞ்சதுக்கு ஒரு பொன் விழா மாதிரி எடுக்கணும். இந்த எதிர்பார்ப்புகள் ரஜினியிடமும் கமலிடமும் இருக்கா? நீங்கள் எனக்கு விழாலாம் எடுக்க வேணாம், என்னை விழாக்கு என்னை கூப்பிடுவானா, அங்கே கூப்பிட்டு மைக்கில் நிற்க வைப்பீங்க, அங்கே நான் ஏதாவது பேச, ஏதாவது வாய கலர, அங்கே ஏதாவது நான் பேச, அது ட்ரோல் மெட்டீரியல் ஆக எதுக்கு? அப்படி தான் இளையராஜாவுடைய அந்த நிகழ்வில் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சரக்கு அடித்தோம், ரஜினி பேசினார். அது மிகப்பெரிய உள்ளுக்குள்ள விமர்சனமாச்சு. மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அதனால் அந்த ரஜினி கமல் காம்பினேஷனில் கிளிம்ஸோட பார்வை பார்த்தோம், பிச்சுன்னு போகுது, அசர வச்சுது. உண்மையாகவே நல்ல ஒரு தலைவரின் தாறு மாறான அடி அப்படின்னு போட்டவொடனே வலைவீச்சிலே ஆடி போயிருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்தது. வலைவீச்சில் இருக்கிறவங்க அந்த தற்குறிங்க இருக்கானுங்களா, அந்த 3 பேர் இருக்கானுங்களா, குரங்குங்க, பீலா பிஸ்மி அந்த பிராந்தன், அவங்களே எதிர்பார்க்கல. என்னங்க இந்த மாதிரி தமிழின் தாறுமாறாக தமிழின் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் விஜய்க்கு வச்சு பழகப்பட்டவங்க. நாங்கள் வச்சோம் பாருங்க, தலைவரின் தாறுமாறான அடி. இல்லை 2 பேருமே அந்த ரீகனெக்ட் வந்து அட்டகாசமாக ரொம்ப காம்பினேஷன். கமல்து கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் குறிப்பாக யார் ஹீரோ அந்த அது ரொம்ப இது உண்மையிலேயே எனக்கு என்ன வந்து சொல்லுங்க ஜி கேட்குறாங்கல்ல சொல்லுங்க ஜி அப்படின்ற அந்த இது அதனால அந்த நல்லா இருக்கு. அனிருத் காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நல்லா காமெடியாக இருந்து வித்தியாசமாக இருந்து எல்லாரும் ஆக்ஷனாக எதிர்பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இந்த கிளிம்ஸ் வந்தது, இந்த ரஜினி கமல் அந்த இணைப்பு இருக்கு இல்லையா, இது ஒரு அரசியலாக பேசுகிறாங்க. எப்படின்னா இந்த படம் முழுக்க முழுக்க ரஜினி தயாரிக்குது, அதனாலே ஒரு பேச்சு வருது. என்னன்னு தெரியும் உங்களுக்கு, எலெக்ஷன் நேரத்தில் எது பண்ணாலும் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரஜினியை எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்து கேட்கறதுனால நான் சொல்கிறேன், நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த சினிமாவும் அரசியலும் ரொம்ப நாளாக இப்படி ஆனதுடைய விளைவு என்னாச்சுங்கன்னா, பல பேருக்கு விழா எடுக்க வேண்டியது கடந்து போகுது சார். ராதாரவி 50 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சுட்டாரு. வில்லாதி வில்ல, குணச்சித்திர நடிகர், இப்படி வந்து பல வேடங்களை நடித்து அசத்திருப்பார். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேலே அவர் நடிச்சிருக்காரு. 50 வருஷம் நிறைவு செஞ்சுட்டார். அதுக்கு வந்து விழா எடுக்கணும், மலேசியாவில் கூப்பிட்டு எடுக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க யாருமே எடுக்கவே இல்லை. எனக்கிட்ட அரசே எடுத்துருக்கணும். இப்போ இளையராஜா அவர்களுக்கு வந்து நீங்கள் விழா எடுக்கிறீங்க, 50 ஆண்டு காலம் வந்து கலைத்துறையில் சேவை செஞ்சுருக்க, நீங்கள் விழா எடுக்கிறீங்க, அது யாரும் குறை சொல்ல, அதை வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ரஜினி அவர்கள் வந்து 50 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சுருக்காரு. மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கும் ஹீரோவாக இருக்கிறார். அப்படி இப்படி மாறவே இல்லை. முதன்மை கதாபாத்திரம் ஹீரோன்னா அப்பாவை நடிக்கலாம், வேறு என்ன கேரக்டர் நடித்தாலும், ஆனால் அந்த படத்தில் அவரை நம்பி தான் அந்த படம் அப்படி இருக்குது. அப்போ இது போன்ற மூத்த நடிகர்கள், இப்போ சமீபத்தில் கூட வந்து ராதிகா வந்து தேசிய விருதே வழங்கப்படணும் இருக்குது. இந்த விருது, இந்த விழா எல்லாமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஊக்கப்படுத்துறது தான், அவங்கள கௌரவப்படுத்துறது, மதிக்கிறது. இப்போ இன்னொரு அடுத்த தலைமுறைக்கு வந்து இவங்க செய்த சாதனைகளை வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் போடுறது தான் அந்த விழாவே. அதுதான். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 50 ஆண்டு காலம் நம்ம வந்து எத்தனை விதமான கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார் இல்லையா. அப்போ அவருக்கு நடத்தணும்ல. நீங்கள் கமலுக்கு ஏன் நடத்தணும்னா அதுவும் ஒரு கேள்வி தான்.
கமல், ரஜினி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விழா நடத்தணும் தான். இப்போ இளையராஜாக்கு எப்படி நடத்துனாங்களோ அது நடத்தணும். இது எதனால் வந்து இவங்களுக்கு நடத்துனாங்க, இவங்களுக்கு நடத்தலைன்றது வந்து ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இப்போ விருதுகள் தான் பிரச்சனை. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து விருதுகள் வழங்கினாங்க. அந்த விருதில் எனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கலன்ற அந்த சர்ச்சைலாம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் ஒரு 50 ஆண்டு காலம் நிறைவு செய்த ஒரு பெரிய நடிகர்களுக்கு வந்து, அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் பொன்விழா என்பது வந்து கலைஞருக்கே எடுக்கப்பட்டது. கலைஞருக்கு வந்து கலைத்துறையில் பொன்விழா யார் எடுத்தாங்க தெரியுமா? விஜயகாந்த். விஜயகாந்த் எடுத்தார். நடிகர் சங்கம் எடுத்துச்சு. அப்போது இதுதான் ஒருவருக்கு ஒருவரையும் மாறி இப்போ நடிகர் சங்கம் எடுக்கணும், ஒரு விழா நடத்தணும். நடிகர் சங்கத்தில் ஏகப்பட்ட அரசியல் இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் எடுக்க போனாங்கன்னா, அவருக்கு எடுத்தியா, இவருக்கு எடுத்தியா, அவருக்கு தான் 50 வருஷம் முடிச்சாரு, இவருக்கு தான் முடிச்சாரு, அது என்ன பெரிய நடிகர், சின்ன நடிகர் நீங்கள் பார்ப்பீங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் வரும். கமலஹாசன் செஞ்சாங்களா சார்? கமலஹாசனுக்கு இல்லை, நான் அதுதான் நான் சொல்கிறேன் சார். இப்போ யாருக்கு செய்தாலும் ஒருத்தருக்கு செய்து ஒருத்தருக்கு செய்யலைனாலே ஒரு ஒன்று. ரெண்டாவது இப்போ நடிகர் சங்கமே வந்து எதை கேட்டாலும் இப்போ கட்டிடத்தை காட்டிடுவாங்க. கட்டிடம் முடிஞ்சால் தாங்க அங்கே நடத்த முடியும். தனியாக வெளியில் போயிட்டு ஒரு மண்டபம் எடுத்து பெரிய விழா நடத்தணும்னா அதுக்கான செலவினங்கள்லாம் இருக்குது. அப்படி சொன்னால் இதே நாங்கள் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே நிதி வாங்கி கடன் வாங்கி தான் நாங்கள் வந்து கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பதில் வரும். இதுதான் வரப்போது பதில். ஆனால் எடுக்க வேண்டிய நேரத்தில் விழா எடுத்து தானே ஆகணும். அப்போ என்னை கேட்டால் வந்து அரசே வந்து விழா எடுக்கலாம். ஆண்டுதோறும் வந்து இந்த இதுதான் கலை பண்பாட்டுத்துறை இருக்கு இல்லையா, சினிமாவில் வந்து 50 ஆண்டு காலம் நிறைவு செய்த அத்தனை பேரையுமே கூட பார்த்தீங்கன்னா கௌரவிக்க முடியும். ஆனால் எவ்வளோ பேர் லிஸ்ட் எடுக்க முடியும்? எந்தெந்த நடிகர்களும் நீங்கள் எடுக்க முடியும்? அப்போ பெரிய ஆளுமைகள் யாருன்றதை பார்த்து தான் செய்ய முடியும். அந்த பெரிய ஆளுமைகள் எடுத்து பண்ணும்போது உனக்கு எடுத்தாங்க, எனக்கு எடுக்கல, இந்த சிக்கல்லாம் இப்போ இதுவரை தமிழ் துறையில் யாருக்கு எடுத்திருக்காங்க? சமீபத்தில் திமுக அரசு வந்து இளையராஜா அவர்களுக்கு எடுத்திருக்கு. கடந்த காலத்தில் வந்து யாருக்கெல்லாம் எடுத்தாங்க, யாருக்கெல்லாம் விட்டாங்கன்றது நமக்கு நடிகர் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எடுத்திருப்பாங்க, நிச்சயமாக எடுத்திருப்பாங்க. எடுக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து கலைத்துறையில் 50 வருஷம் ஃபில் பண்ணாரான்றது தெரியல. ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து முதலமைச்சர் ஆகிட்டார்ல. அது எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இது யார் எடுத்தாங்கன்னு ஒன்று இருக்குது சார். முதல்ல நடிகர் சங்கம் எடுக்கிறது வேற, அது தனியார் பிரைவேட். அரசு கௌரவிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பாக. இப்போ நம்ம பேசுறது அரசு தான் பேசுகிறோம். நடிகர் சங்கத்துலன்னா அங்கே ஏகப்பட்ட அரசியல் இருக்குது. நீங்கள் தயாரிப்பாளர் சங்கமோ அந்த மற்ற சங்கமும் எடுக்க முடியாது தான். ஆனால் 50 ஆண்டு காலம் நிறைவு செய்கிறாங்கன்னா யார் பொதுவாக இந்த மாதிரியான இது சிறப்பு செய்யணும்னா அரசு தான் எடுத்துக்கணும். ஒருத்தர் காலமாயிட்டாங்கன்னா போய் மலர் வளையம் வைக்கிறது, அரசு முறை விழாவாக எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் வந்து நீண்ட காலம் வந்து கதாநாயகனாக நடிக்கிறாருன்னா இங்கே விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. ரொம்ப சொற்பமான பேர் தான் வந்து 50 ஆண்டுகள் நிறைவு செய்கிறது ரொம்ப சொற்பமானவங்க தான் இருக்கிறாங்க. அதிலும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ரஜினிகாந்த் தானே உச்சத்தில் இருக்கிறாரு. அப்போ மிச்சத்தில் இருக்கிற நடிகர்களுக்கும் எடுக்க தானே செய்யணும். அப்போ ஆண்டுதோறும் வந்து 50 ஆண்டு காலம் நிறைவு செய்கிறவங்கள வந்து ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு கௌரவிக்கலாம். இப்போ விருது வழங்க விழா நீங்கள் எப்படி பண்ணுறாங்க இல்லையா, பொதுவாக விருது வழங்க விழா அந்த மாதிரி இருக்குன்னா 50 ஆண்டு காலம் நிறைவு செய்தவங்களை கௌரவிக்கிறதுக்கு அரசே வந்து ஒரு விழாவாக எடுக்கலாம். அதில் சின்ன நடிகர் பெரிய நடிகர்ன்ற அந்த பாரபட்சம் இல்லாமல் எடுக்க முடியும். 50 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது. அதை நடிகர் சங்கம் எடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வந்து இப்போ எனக்கு வேண்டப்பட்டவராக இருக்கிறாரு, அப்போ அவருக்கு வந்து ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னா அது தனியாரது போயிடும், ப்ரைவேட் முழுக்க. ஆனால் அரசே கௌரவிக்கணும்னா ஆண்டுதோறும் வந்து இந்த சினிமா துறையில் வந்து யாரெல்லாம் 50 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சுருக்காங்களோ அதை லிஸ்ட் அவுட் எடுத்து அவங்கள கௌரவிக்கலாம். அப்படி தான் பண்ணணும். இப்போது கவுண்டமணி எடுத்துக்கோங்க, பெரிய ஸ்டார் தானே அவரும் 50 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சுருக்கிறாருல. இவங்கெல்லாம் ஒன்றா பயணித்தவங்க தானே. அப்போ அவங்களுக்கு எப்படி? இப்போ கமலில் வந்து மன்மத லீலையில் வந்து அண்ணன் ராதாரவி வந்து நடிக்க ஆரம்பித்தாருன்றாங்க. முதல் படம் அதுக்கு முன்னாடியே நடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்றாங்க. அப்போ வந்து கமலுக்கு விழா எடுத்து வச்சு ராதாரவிக்கு விட்டாச்சுன்னா எப்படி? அப்போ கதாநாயகனுக்கு ஒரு பார்வை, வில்லனுக்கு ஒரு களத்தூர் கண்ணம்மாவில் தானே முதல்ல இருந்தது. இருக்கட்டும் சார், அதுக்கு எந்த களத்தூர் கண்ணம்மா கூட இருக்கட்டும், எந்த கண்ணம்மா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகள் நிறைவு செஞ்சுட்டாங்கன்னா கமலும் ஒன்று தான், ராதாரவியும் ஒன்று தான், கவுண்டமணியும் ஒன்று தான், செந்திலும் ஒன்று தான், ரஜினியும் ஒன்று தான். இப்படி வந்து எல்லாரையும் வந்து அப்போது இதில் வந்து கேட்டால் பெரிய நடிகர் சின்ன நடிகர் பாரபட்சம் இல்லாமல் அரசே வந்து 50 ஆண்டு காலம் வந்து நிறைவு செஞ்சவங்களுக்கு ஒரு பொன் விழா மாதிரி எடுக்கணும் அப்படி செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு ரசிகர்ன்ற பார்வையில் நம்ம பார்க்க முடியாது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ரசிகர்ன்ற பார்வையில் பார்க்கல. நான் ஒரு பொதுவான ஒரு மனிதனாக பார்க்குறேன், ஒரு ஜேர்னலிஸ்டாக கூட நான் பார்க்குறேன். அரசு வந்து ஒரு கொள்கை முடிவாக கூட எடுத்துக்கலாம். அந்த செய்தி மக்கள் தொடர்பு துறை இருக்குல்ல, சினிமா நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த துறை, அவங்க என்ன சொன்னால் சினிமாவில் இனிமேல் 50 ஆண்டு காலம் நிறைவு செய்யணும். ஏன்னா ஒரு ஜென்ரேஷன் முடியுதுல்ல.
ஆல்ரெடி ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சு 2வது இது 3வது ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு. அப்போது ஒரு ஜென்ரேஷன் முடியும் போது அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்போ உள்ள அரசு. இப்போ உள்ள அரசு இனிமேலாவது என்ன சொல்லி கேட்டால் 50 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சவங்களே உனக்கு எடுத்தாரு எனக்கு எடுத்தாரு. இப்போ நானே கேட்குறேன், இளையராஜாவுக்கு எடுத்தீங்க, ஏன் ரஜினிக்கு எடுக்கல சொல்லுங்கள்? வேற ஒருத்தருக்கு எடுத்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு எடுக்கணும். அவர் இசையமைப்பாளருங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகருங்க, அதுவும் உச்ச நடிகருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராதாரவியும் வில்லனாக நடித்தவர் தான். இப்போ ராதிகா இருக்காங்க, அவங்களும் வந்து 50 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நிறைவு செய்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. தாய் கிழவியாக ஆயிட்டாங்க. வெறும் கிழவின்னு போடாதீங்க, பிரச்சனை வரும் சொல்கிறேன் நான். இப்போ தாய் கிழவியாக ஆகிட்டாங்க. அப்போ அவங்க செய்யணும்ல. யாரும் சரத்குமார் தான் 50 ஆண்டுகள் நிறைவு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொன் விழா எடுக்கலாம். அரசே எடுக்கணுன்றான். அரசு எடுக்கிறது தான் சார் கௌரவம். தனியார் அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மன நிறைவுக்காக அவங்க எடுக்கலாம். அதில் வந்து ஏகப்பட்ட அரசியல் இருக்கும், ஏன் வியாபாரம் கூட இருக்கும். இந்த விழாவுக்கு பின்னாடி எவ்வளோலாம் இருக்குது தெரியுங்களா? வியாபாரம் கூட இருக்கும். ஆனால் அரசு எடுத்தாங்கன்னா அதில் வியாபாரம் இருக்காது, அது கௌரவம் கூட. தனியார் பண்ணான்னா இந்த எதிர்பார்ப்புகள் ரஜினியிடமும் கமலிடமும் இருக்கா நமக்கு பண்ணணும் சார்? விழா எனக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து எனக்கு சீக்கிரம் எனக்கு விழா எடுக்குன்னு சொல்லுவாங்க. எதிர்பார்ப்புகள் ரஜினிலாம் என்ன நினைப்பாருன்னா, நீங்கள் எனக்கு விழாலாம் எடுக்க வேணாம், என்னை விழாக்கு என்னை கூப்பிடுவானா, அங்கே கூப்பிட்டு மைக்கில் நிற்க வைப்பீங்க, அங்கே நான் ஏதாவது பேச, ஏதாவது வாய கலர, அங்கே ஏதாவது நான் பேச, அது ட்ரோல் மெட்டீரியல் ஆக எதுக்கு? அப்படி தான் இளையராஜாவுடைய அந்த நிகழ்வில் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சரக்கு அடித்தோம். ரஜினி பேசினார், அது மிகப்பெரிய உள்ளுக்குள்ளே விமர்சனமாச்சு. எப்படிங்க வந்து ரஜினி வந்து ஒரு லெஜெண்டு, அவருக்கு விழா எடுக்கிறாங்க, முதலமைச்சர் உட்காந்துருக்கிறாரு, அமைச்சர் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, ஏன் வந்து எல்லாருடைய மனைவிகளும் உட்காந்துருக்குறாங்க பார்வையாளர் மத்தியில். அங்கே போயிட்டு கொஞ்சம் எக்ஸைட் ஆகி என்ன செஞ்சார் தலைவர், போயிட்டு நாங்கள் 2 பேரும் பீர் அடிச்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து கிசு கிசு அப்படின்னு அந்த அதையும் சொல்லி பேசி கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் எக்ஸைட்டட் ரொம்ப. அவர் அரசு விழாவில் இப்படிலாம் பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு அது பெரிய பேசும் போலாச்சு. அரசு விழாவில் போய் இதெல்லாம் பேசுவீங்களா? ஏன்னா அது அரசு விழான்றது மறந்துட்டாரு சொல்கிறேன். ஆனால் உள்ள எதுவும் கிடையாது சார், இருக்கிறத சொல்லி தானே ஆகணும். இவங்கன்னா எல்லாரும் ஏகப்பத்தினி விரதங்களா என்ன சொல்லி தானே ஆகணும். அன்றைக்கி நடந்ததை சொல்கிறாரு. இது எல்லாரும் வாழ்க்கையிலும் அது இருக்க தானே சார் செய்யுது. இப்போ சார் எல்லார் வாழ்க்கையிலும் காதல் இருக்குது, காமம் இருக்குது, அதை தாண்டி கண்ணீர் இருக்குது, வேதனை இருக்குது, சந்தோஷம் இருக்குது, துக்கம் இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது சார். மறைக்கப்பட்ட பகுதி இதெல்லாம். அதனால தான் சொல்லுது சார், அந்தரங்கம் ஊமையாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து பேச வைக்கக்கூடாது. ரஜினி பேசிட்டார். அங்கே எங்கே வந்து பேசுகிறாரு? முதலமைச்சர் முன்னாடி அரசுத்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. அங்கே வந்து விடலை பிள்ளைகள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 11 வயசு பிள்ளைகள் இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜாவோட லீலைகள் பேசினா வந்து அது நம்ம ரசிக்க முடியா இருக்குமா? அந்த மாதிரி அதுவும் இளையராஜா எப்படிப்பட்ட நபர் உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட நபர்னா அதுக்கப்புறம் கூட ஃபோனில் முகம் சொல்லிச்சிருக்கலாம், எதாவது பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லலாம். ஆனால் ரஜினி அவர்கள் பொறுத்த வரைக்கும் மனசில் எதுவும் கிடையாது. ஆனால் வெள்ளேந்தியா பேசுகிறன்றதுனாலேயே நீங்கள் பப்ளிக்கில் கொண்டு வந்து அசிங்கப்படுத்த முடியாதுல்ல, அது நடந்துச்சு. அதனால் ரஜினிக்கிட்டே நீங்கள் வந்து விழான்னு சொன்னால் கூட இல்லைங்க எனக்கு வேண்டாங்க, ஏன்னா ஏற்கனவே ஒரு விழாவுக்கு வந்து கூப்பிட்டா நான் வரணும், வந்தால் நான் ஏதாவது பேச போய் அப்படி தான் துரைமுருகனுக்கும் வந்து ஒரு முறை பேசி துரைமுருகன் வந்து ஒரு இளைஞருக்கு வழி விடுங்க, இவர் ஏதோ இளைஞருக்கு வழி விடுங்கன்னு சொல்லி பேச யார் உதயநிதிக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க, அதை வந்து துரைமுருகன் வந்து விமர்சனம் பண்ண, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு விழுந்த நடிகர்லாம் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் பேச, இப்படி ஒரு சிக்கலாச்சு, கான்ட்ரவர்சி. எதுக்கு தேவையில்லாமல் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு செய்யணும். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது சார், அதுதான் தேர்தல் நேரம் மேடையில் ஏதாவது ஒன்று கசமசா எதனா ஒன்று ஆகி இது ஏதாவது ட்ரோல் மெட்டீரியல் ஆகி இதெல்லாம் ஏதாவது மைனஸ் ஆகிடுமா அப்படின்னு இருக்குது. ஆனால் என்னை கேட்டால் ரஜினி, இதை நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், ரஜினி, ராதாரவி, ராதிகா, இன்னும் வந்து யாரெல்லாம் 50 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சாங்களோ அவங்களாம் கௌரவிக்கணும். ஆமாம் சார், அடுத்த ஜென்ரேஷன் இருக்குல்ல, அதுதான் நான் சொன்னேன். இன்னைக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால நீங்கள் விட்டுருவீங்களா? சொல்கிறேன், இன்னும் இருக்கிற லிஸ்ட்டு பெருசாக இருக்குது சார். அதுதான் தான் நான் சொல்கிறேன். இதை வந்து ஒரு அரசே விழாவாக வந்து அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பிரச்சனையே இல்லை. அதுக்குன்னு ஒரு ஃபண்டு ஒதுக்கி நான் கேட்டால் இது வந்து 50 ஆண்டு காலம் நிறைவு செய்கிறவங்களை வந்து கௌரவிக்கிற ஒரு விழா. நடிகர் சங்கமே எடுக்கலாம் அது சார். திரும்ப நடிகர் சங்கம் செய்தாலும் அது பிரைவேட். நடிகர் சங்கம் கோரிக்கை வைக்கலாம் அரசுக்கு, கோரிக்கை வச்சு நீங்கள் வந்து ஒரு விருது வழங்குங்க. அப்போ நலிவுட்ட கலைஞர்களுக்கு அந்த விழா வந்து 50 ஆண்டு காலம் நிறைவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க, ஒரு மொமெண்ட் ஒன்று கொடுங்க,
இல்லையா? ஒரு மெமெண்டோ ஒன்று கொடுத்துட்டு ஒரு 1,00,000 ரூபா வந்து பணம் கொடுங்க, விருது வழங்க 50 ஆண்டு காலம் நிறைவு செய்தவங்களுக்கு ஒரு ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கட்டும். அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்களாம் 50 வருஷம் சினிமாவில் இருக்கிறாங்களான்னு தெரிய வரட்டும். அரசு செய்யணும் சார் இதை. நீங்கள் சொல்கிற வந்து நடிகர் சங்கம்லாம் வந்து ஏகப்பட்ட அரசியல் வரும் சார் அதில். நடிகர் சங்கமே கூறு கூறாக இருக்குது. திடீர்னு ஒன்று பார்க்குறேன் வந்து தமிழ் சினிமா நடிகர் சங்கம்னு ஒன்று ஃபேஸ்புக்கில் வருது. அப்போ அது தென்னிந்திய நடிகர் சங்கம். இப்படி இருக்காங்க. ஸோ சங்கமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சங்கடமாக இருக்குது சார். எல்லா சங்கத்துக்கும் பிரச்சனை இருக்குது. புரியுதா சொல்கிறது? ரொம்ப பேசுனீங்கன்னா சங்கத்தில் வந்து நீங்கள் ரொம்ப குரல் கொடுத்தீங்கன்னா பாலியல் புகார் வரும். நிஜமாக தான் சார். பாலியல், மோரியல், தைரியல் இதெல்லாம் வரும். அப்படி தான் ஆயிடுச்சு இன்றைக்கி. அதுவும் சினிமாவில் சொல்லணுமா? ஆனால் சங்கங்களே வந்து சங்கடமாக தான் இருக்குது சினிமாவில். அதனால் இது வந்து நான் சங்கங்கள் செய்கிறத சங்கங்கள் கோரிக்கை வைக்கலாம் அரசுக்கு. நீங்கள் வந்து 50 ஆண்டு காலம் நிறைவு செய்தவங்களுக்கு ஒரு விழா எடுங்க அப்படின்னு சொல்லலாம். அது வேணால் செய்யலாமே தவிர மற்றபடி நடிகர் சங்கங்கள் எடுத்து போனாலும் அது எந்த சங்கம் எடுத்து போனாலும் அதில் அரசியல் வரும். எப்போவுமே ஒன்று தெரியும், சங்கத்தில் இந்த வந்து எலெக்ஷன்லாம் வைக்கிறாங்கல்ல, சொல்லிக்கலாம் வேணா. நீங்கள் தோத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி அமைப்பாக நடக்கும். இந்த 2 அணி போட்டிடுறாங்கன்னு வச்சுங்களேன், அது 3 அணி போட்டிட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஜெயிச்சவங்க ஒரு பக்கம் இயங்குவாங்க சார், தோத்தவனும் தனியாக ஒரு இயக்கம் அவன் தனியாக இயங்கிட்டு இருப்பான். ஆனால் வந்து அப்படி கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் தோத்துட்டீங்கன்னா அந்த எலெக்ஷன் அப்படியே மறந்துடணும், எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண மறந்துடும். அன்றைக்கி என்ன பாடியோ அந்த பாடியோடு சேர்ந்து அன்றைக்கி என்ன சங்கமோ அந்த பாடியோட. ஆனால் இப்போ நடக்கிறது கிடையாது. இங்கே மட்டும் நினைக்காதீங்க, நடிகர் சங்கத்தில் தான் கிடையாது, சினிமா துறையில் தான் கிடையாது, எல்லா தொழிற்சங்கங்களும் எனக்கு நீண்ட அனுபவம் இருக்குது. நானே தொழிற்சங்கம் நடத்தினேன். அதனால் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் கேட்டால் சங்கங்கள் வந்து தோற்றவங்களாம் தனியாக இயங்கிட்டு இருப்பான், ஜெயிச்சவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள காயடிச்சிட்டே இருப்பான், இல்லை இவன் நோண்டிக்கிட்டே இருப்பான். இது தோற்றவன்லாம் அவன் ஒரு தனி சங்கமாக இயங்கிட்டு இருப்பான், அவனுக்கு கட்டடம் இருக்காது, எதுவும் இருக்காது. ஸோ இதெல்லாம் இருக்குது சார். இப்போ ரஜினி கமல் அந்த இணைந்தது ஒரு கிளிம்ஸ் பார்த்துதுங்க. இந்த படத்துக்கு பின்னாடி பேர் ஏதாவது வந்திருக்கா? ஏதாவது லீக் கிடையாது. தலைவர் 173 சார் இப்போதைக்கு அவ்வளோதான். பேர் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பேரை நான் தான் பதிவு பண்ணேன், அந்த பேர் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு டீம் கிளம்பும். உண்மை இது. சினிமாவில் இப்போ என்னதான் நடக்குது, நான் அந்த பேரை நான் தான் பதிவு பண்ணி வச்சேன். ஒரு பெரிய தொகையை அங்கே செலவிடப்படுதுன்னு சொல்கிறாங்க சார். ஆமாம் சார். இது வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு பேன் இண்டியா மூவின்றதை தாண்டி வேர்ல்டு லெவலில் படம் வந்து, ஏன்னா ரஜினி இருக்கிறாரு, கமலும் இருக்கிறாரு இல்லையா, ஒரு பக்கம் தலைவர், ஒரு பக்கம் உலக நாயகன், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. 2 பேருக்கும் 200 கோடி 200 கோடி இருக்கணும் சார். மொத்தம் 600 கோடி பட்ஜெட்ன்றாங்க சார். அவங்களே கொடுத்துக்க தானே சார். 500 கோடி கூட எழுதிக்கலாம். என்ன இப்போ 500 கோடி கூட எழுதலாம், டேக்ஸ் கட்டுறது ரெடியாக இருந்தா சார். பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன் நான், அப்படியே சொல்லிக்க வேண்டியதுதான். ஆனால் உண்மையாக அங்கே டாக்குமெண்ட்டில் எவ்வளோ இருக்கும் போது 100 கோடின்னு இருக்கும் போது, ஆனால் வெளியில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்தாராமே அவ்வளோ கொடுத்தாராமே அப்படின்னு பேசிக்க வேண்டியது தான். அவங்களுக்கு சார் இப்போ கமலுக்கு யார் சார் சம்பளம் தரணும்? அவர் தான் தயாரி பண்ணிடணும். அவருக்கு அவரே சம்பளம் கொடுத்துப்பாரு. அது 500 கோடி போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை வேணாம் சொல்ல போகிறாரா? தயாரிப்பாளர் கமல்ஹாசன் வந்து 500 கோடி கொடுக்குறாரு, நடிகர் வந்து வேணாம் சொல்ல போகிறாரா? இல்லை நடிகர் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வேணாம். ரெட் ஜெயின் மூவி தானே சார் இது? சார் ஜெயின் மூவியாக கூட இருக்கட்டும் சார், ஆனால் முழுக்க ரிலீஸ் வெளியிடுறது வேறு. புரியுதா சொல்கிறது? வெளியிடுறது வேறு, பேனர் வெளியிடுறது வேறு, இவங்க தயாரிக்கிறது வேறு. ஸோ ராஜ்கமல் தான் தயாரிக்கிறது. வந்து கமலுக்கு வந்து கடைசியாக வந்து ஒரு சகாயம் பண்ணணும்னு கூட நினச்சிருக்கலாம். பேசணும் சார். இல்லை சொல்கிறேன் நான், ஒரு உதவி, ஒரு பரஸ்பர உதவின்னு கூட சொல்லக்கூடாது சார். இது நட்பு வந்து உதவின்னு கூட, நட்பு வந்து உதவின்னு சொன்னாலே தப்பு தான். அது அவங்களுக்குள்ள ஒரு ஷேரிங், அவ்வளோதான். நானும் நடிக்கிறேன், நீயும் நடிக்கிறேன், எனக்கு இவ்வளோ கொடுத்துரு, உனக்கு அவ்வளோ கொடுத்துரு, அப்படிக்குள்ளே பேசிகிட்டு இருக்கலாம். அதை உதவின்னு கூட நான் வந்து நண்பர்கள் செய்யறதுக்கு உதவின்னு கூட சொல்லக்கூடாது என்ன கேட்டால். அதுவே அநாகரிகம் தான். ஒரு ஷேரிங், அவ்வளோதான். உங்கள்கிட்ட இருந்து நீ என் கூட, என்கிட்ட இருந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள சரி. இப்போ நீங்கள் நடிப்பை கொடு, உன்னுடைய ஸ்டார் வேல்யூ கொடு, நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொல்லி பேசலாம். இல்லை நாளைக்கு வந்து ரஜினி ஒரு படம் தயாரித்து இல்லை கமல் கூட நடிக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி சொன்ன உடனே நீங்கள் யோசிக்கிறீங்க, யார் ரஜினி இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாருன்னு. கரெக்டு. ஆனால் என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இந்த கிளிம்ஸ் ரொம்ப நல்லா ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் கோரிக்கை தமிழக அரசாங்கம் விரைவில் நிறைவேற்றவங்க. கோரிக்கைலாம் கிடையாது எனக்கு, மக்களோட கோரிக்கை. எனக்கு வந்து என்னன்னா மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். விருது கொடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க முடியாது சார். சாதனை பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் சார் கௌரவிக்கணும், அரசு தான் கௌரவிக்கணும்.
அப்போ அந்த அரசை கௌரவிக்கிறதுக்கு யார் கேட்கணும்? நானா கேட்கணும், அண்ணன் நாசர் கேட்கணும், தம்பி விஷால் கேட்கணும், நடிகர் தரசர். நாளைக்கு நாசர் அண்ணன் வந்து 50 ஆண்டு காலம் எவ்வளோ கீழேருந்து வந்தவர் தெரியுமா? இவங்களுக்காவது பின்புலம் இருக்குது. அண்ணன் நாசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சின்ன ஞாபகப்படுத்துகிற பாருங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்காது. தூர்தர்ஷனில் அப்போல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது, இந்த டிவிலாம் கிடையாது. தூர்தர்ஷனில் பனையேறும் ஒரு தொழிலாளியாக நடிச்சிருப்பார். பனை ஏறக்கூடியவர். இது படம் கிடையாது, அது வந்து குறும்படம், ஷார்ட் ஃபில்மு. அதில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் தான் நாயகன்லாம், அதுக்கப்புறம் தான் அவர் வந்தது. பனையேறும் அவருக்கே ஞாபகம் இருக்கான்னு தெரியாது நான் தேவர் சொல்றேன். மக்கள். ஆமாம், தேவர்மனும் அதுக்கப்புறம். நான் சொல்கிறது இருக்குன்னா தூர்தர்ஷன் காலத்தில், பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில், நான் 80s சொல்கிறேன் நான். Okay. குறும்படத்தில் நாசர் வந்து பார்த்தீங்கன்னா பனையேறும் தொழிலாளியாக நடிப்பார். எனக்கு அந்த கதை கூட எனக்கு ஞாபகம் கிடையாது. அப்புறம் சின்ன பையனில் எனக்கு ஞாபகம் கிடையாதுல்ல. அப்படி வந்தவங்க தான். இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 50 வருஷம் முடிச்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக அவரும் 50 வருஷம் முடிச்சிருப்பார். ஏன்னா 80s தொடங்கியிருந்தாலும் 50 வயசு முடிஞ்சிருக்கும்ல ஏறக்குறைய, இல்லையா? அதனால் நான் சொல்கிறேன், அடுத்து இன்னொரு 4 வருஷம் கழிச்சு இப்போ அவருக்கு விழா எடுக்கும் போது அவர் என்ன சொல்ல, அவரே எனக்கு நாசர் வந்து எனக்கு விழா எடுக்குன்னு சொல்லுவாரா? மூத்த கலைஞர்களை வந்து இப்போ இருக்கிற வந்து நான் சொல்கிறது விஷால் போன்ற தம்பிகள் வந்து மூத்த கலைஞர் வந்து எனக்கு விருது கொடுன்னு கேட்க மாட்டாங்க. நீங்கள் தான் விழா நீங்கள் விழா எடுத்தால் அது அரசியல் ஆகுன்றது உண்மை தான். அது உண்மை, அது கண்டிப்பாக. அப்போது என்ன செய்யணும்? அரசுக்கு கோரிக்கை வச்சு அரசை எடுக்க வைக்கணும், அவ்வளோதான். எனக்கு இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது சார். தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி சார்.